சிவபுராணம் கண்டிப்பா படிங்க. யாரெல்லாம் முருக பக்தர்களோ சிவபக்தர்களோ ஆருத்ரா அன்னைக்கு காலையில் சென்று கோயில்ல தரிசனம். இரவு முழுக்க நேரலையில பார்த்தீங்கன்னா இது வந்துடும் உங்களுக்கு. திருஆலங்காட்டு அபிஷேகம் இரவு விடிய விடிய காண்பிப்பாங்க. 5 சபை உண்டு. பொற்சபை சிதம்பரம், வெள்ளி சபை மதுரை, அதெல்லாம் விட உயரிய ரத்தின சபை காரைக்கால் அம்மையாருக்கு முக்தி கிடைச்சது திரு ஆலங்காடு. செப்பு அது செப்பறை திருநெல்வேலி, சித்திர சபை குற்றாலம். இது தவிர உத்தரகோசமங்கைன்ற இடத்துல மரகத நடராஜர் ஆண்டு முழுக்க சந்தன காப்புல இருப்பார். ஆருத்ராணிக்கு மட்டும் அவருக்கு அபிஷேகம் பார்க்கலாம். மறுபடியும் சந்தன காப்பு தான், அது மரகதக்கல் அப்படின்றதால குளிர்ச்சியாவே வச்சிருப்பாங்க. அதனால ஆருத்ரா இரவு முடிஞ்சா எல்லா சிவாலயங்கள்ல இருக்கிற நடராஜருக்கும் அபிஷேகம் நடக்கும். எப்போதான் தூங்குறோம், நமக்கு எதாவது பிடிச்ச விஷயம் டிவிலாம் பார்க்குறோம், ஏதாவது ஓடிடியில் சினிமாலாம் வந்தால் பார்க்குற மாதிரி ஒரு நாள் இந்த சமயத்துக்கு போயிடுங்க, நடராஜர் அபிஷேகத்தை பாருங்கள். இரவு வேளையில் நடக்கும். உங்கள் பக்கத்தில் இருக்கிற கோயிலில் அந்த நேரம் என்னன்னு கேட்டுக்கோங்க, அந்த வேளையில் பாருங்கள். முடியலையா நேரலையில் பாருங்கள் ஆலங்காட்டு அபிஷேகம். விடிந்த உடனே ஆருத்ரா தரிசனம்ன்றது எல்லா சிவாலயங்களில் உண்டு. சுவாமி வருவார். அந்த தரிசனம் நம்முடைய எல்லா வினைகள் பாவங்களை அது என்ன சிவசிவ அப்படின்னு சொன்னாலே இந்த தீவினை மாளும். அப்படி நடக்கும். வீட்டுக்கு அதுக்கும் முன்னாடியே அழகா பெரியவங்க கிட்ட அந்த சிகக்காய் எண்ணெய் அதெல்லாம் வச்சு குளித்து, பெண்கள்னா மஞ்சளும் சேர்த்து குளித்து சுவாமிக்கான அந்த நைவேத்தியம் பண்ணி, சில பேர் திருமாங்கல்யம் கயிறை மாத்திப்பாங்க. அது உங்க விருப்பம், உங்க பழக்க வழக்கம். அப்படி பண்ணி மாலை வேளையில சுவாமிக்கு ஒரு தீபாராதனை நைவேத்தியம்னு பண்ணி சிவபுராணம் சொல்லுங்க. கண்டிப்பா மாணிக்க வாசகர் கொடுத்த சிவபுராணம் தவிர சிறந்ததே கிடையாது. அதனால இந்த ஆருத்ரா அப்படின்ற நடராஜர் தத்துவத்தையும் அந்த தரிசனத்தையும் நீங்கள் பண்ணணும். களி பண்ணுங்க. களி பண்ணலைனாலும் என்ன தெரியுமோ பண்ணி கொடுங்க சுவாமிக்கு. சுவாமி உங்களை களிப்படைய செய்வார் 2026 ஆண்டு முழுக்க. கண்டிப்பா.